அனைவருக்கும் வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட புத்தகத்தின் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம். என்னுடைய ஆத்தர் யாரு அப்படின்னா சொல்வேந்தர் சுகிசிவம். இதுல இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஒரு 51 தலைப்புகள்ல நிறைய ஸ்டோரி சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு ஸ்டோரியுமே ஒரு 10 கதை இருக்கு. இந்த புத்தகத்தை ஃபுல்லா ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னா 1 மாசம் ஆகும்னு நினைக்கிறேன். இது நான் படிச்சதுல மொத்தம் ஒரு 51 டாபிக்ல எனக்கு பிடிச்சது ஒரு 10 டாபிக். எல்லாமே நல்லா இருக்கு. நேரம் போதாத காரணத்தால ஒரு 10 டாபிக் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் டாபிக், கவலைப்படாதே சகோதரா. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிற எல்லாருமே மற்றவங்களுடைய கருத்தை கேட்கணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுவாங்க. ஏன்னா மற்றவங்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படி நினைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு உண்மைதான். அது உண்மையா இருந்தாலும் அதுக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அந்த எல்லையை உணர்ந்து மற்றவங்களுடைய கருத்துக்களை கேட்டீங்க அப்படின்னா எந்த பாதிப்பும் ஏற்படாம உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி நீங்க முன்னேற முடியும், வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். தேவையானது மட்டும் கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல ஒரு முக்கியமான அணுகுமுறைன்னு சொல்லும் போது, உங்களை யாரு முன்னேறணும்னு நினைச்சு விமர்சனம் செய்யறாங்களோ அந்த விமர்சனத்தை ஏத்துக்குங்க. எல்லாருடைய விமர்சனத்தையும் கேட்கணும்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை. உங்க மீது அக்கறை கொண்டவர்கள், நீங்கள் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்கள், அவர்களுடைய விமர்சனத்தை மட்டும் கேட்டு நீங்க கடைபிடித்தீர்கள் என்றால் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, முற்றும் துறந்த முனிவரை கூட முட்டாள்கள் என்னதான் சொல்றாங்களாம். இதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கதையிலுமே ஒரு 10 ஸ்டோரி இருக்கு. நான் ஒரு டாபிக் ஒரு ஸ்டோரி தான் எடுத்திருக்கேன். இதுல பட்டினத்தார், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பல கோடி சொத்துக்கு அதிபதி. அவர் சொத்து பணம் எல்லாமே இருக்கு. ஆனா அவர் அந்த எல்லாவற்றையும் துறந்து கோமணத்தோடு என்ன பண்றாருன்னா துறவியா போறார். வாழ்க்கையை துறந்து போன மாதிரி. அப்படி துறந்து நடந்து போயினே இருக்காரு. எனக்கு எதுவுமே வேணாம், பணமும் வேணாம், சொத்து வேணாம்னு சொல்லிட்டு வெறும் கோமணத்தோடு நடந்து போகுமாறு போயினே இருக்காரு. போய்கொண்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு களைப்பு ஏற்படுது. களைப்பு அந்த போற வழியில பார்த்தீங்கன்னா ஒரு வயல்வெளி. அப்பதான் நெல்லை அறுவடை செஞ்சிருக்காங்க. களைப்பு ஏற்பட்டதுனால அந்த வயல்வெளி, அந்த நெல் அறுவடை செஞ்ச அந்த வைக்கோல்லாம் இருக்கும் இல்லையா, லைட்டா இருக்கிறதுல அந்த வயல்வெளியே படுத்துட்டாரு. கொஞ்சம் அப்படியே உடம்புல குத்துதான், வலி இருக்கு. அந்த வலியும் தாங்கிக்கு என்ன பண்ணார் அவர்னா, முடியல. அதுக்கு மேல அவர் நடக்கிற ஸ்டேஜ் முடியல. ரொம்ப களைப்பு ஏற்பட்டிருக்கு. வரப்பு மேல தலையை வச்சுட்டு படுத்துட்டார். அந்த வழியா ஒரு 2 பெண்கள் நடந்து வராங்க. அந்த பெண்கள் அதுல முதல் பெண் சொல்றாங்க, பாரு எவ்வளவு பெரிய ஆள் இங்க படுத்திருக்காரு, பெரிய முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தொட்டு வணங்கிட்டு போறாங்க. அதே இன்னொரு பெண் சொல்றாங்க, அடிப்போடி பைத்தியக்காரி, வரப்பு நடக்கிற வழின்னு தெரியுது, அதுல மக்கள் நடந்து வருவாங்கன்னு தெரியும், அப்பவும் வரப்பு மேல தலையை வச்சு படுத்திருக்காரு, இவெல்லாம் ஒரு முனிவரா, துறவியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா திட்டுறாங்க. இது அவர் படுத்துன்னு கேட்டுன்னு இருக்காரு, களைப்புலதான் படுத்திருக்காரு, தூங்கலானா. சொல்லிட்டு இந்த 2 பெண்களும் அந்த பாதை வழியா நடந்து போறாங்க. இதை கேட்டு அவர் இது ஏன் நமக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு அந்த வரப்பு மேல இந்த தலையை எடுத்து கீழே வச்சு படுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ ஏஞ்சிக்கல, படுத்துதான் இருக்காரு. தலையை மட்டும் வரப்பு மேல வச்ச தலையை கீழே வச்சு படுக்காரு. மறுபடியும் போன அந்த 2 பெண்கள் போனாங்க இல்லையா, மறுபடியும் அதே வழியே ரிட்டர்ன் வராங்க. ரிட்டர்ன் வரும்போது அந்த முதல் பெண் சொல்றாங்க, பாரு நீ சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த மகான் வரப்பு மேல தலையை எடுத்து கீழே வச்சு படுத்திருக்காரு, இப்பவாவது நீ ஒத்துக்க அவர் பெரிய மகான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அந்த 2வது எப்படி சொல்றாங்க, அடிப்பொடி பைத்தியக்காரி, போறவங்க வரவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆள் நடந்துக்கிறாரு. எந்த முனிவராவது எந்த துறவியாவது போறவங்க வர பேச்சு கேட்டு நடந்துக்குவாங்களா, வாய மூடிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த கதையில என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம முன்னேறணும்னு யார் நினைக்கிறாங்களோ, யார் நம்மளை பத்தி விமர்சனம் செய்யறாங்களோ
அவங்களுடைய விமர்சனத்தை மட்டும் எடுத்துட்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். மற்றவங்களுடைய விமர்சனத்தை கேட்டுக்குங்க. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ யார் நம்ம மீது அக்கறை கொண்டு சொல்றாங்களோ அவங்களுடைய கருத்துக்களை ஏற்று, தவறுகள் இருக்கும் போதும் சொல்லுவாங்க, நல்லது இருந்தாலும் சொல்லுவாங்க. தவறுகளை சுட்டி காட்டும் போது அந்த தவறை எப்படி சரி செய்யலாம், அப்படி சரி செஞ்சுட்டு அப்படின்னா வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரெண்டாவதா ஒரு ஸ்டோரி அப்படி பார்க்கும்போது, வெறி முதல் வெற்றி வரை. இது படிக்கும் போதே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. ஒவ்வொரு கதைகளும் ரொம்ப ஆச்சரியத்தோடு தான் சொல்வேந்தர் சுகேசிவன் வந்து சொல்லியிருக்காரு. இதுல என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு அப்பா ஒரு மகன் வந்து உரையாடல் அங்க நடக்குது. அப்பா வந்து சொல்றாரு, டேய் தம்பி, வேலை விஷயமா போய் வந்து எம்எல்ஏ பார்த்துட்டு வர சொன்னேன், போய் பார்த்துட்டு வந்தியான்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த மகன் சொல்றாரு, அடா போப்பா, உங்களுக்கு வேற வேலையே கிடையாது. எத்தனை முறை அந்த ஆள் போய் நான் பாக்குறது? ஒரு முறை போனா பரவாயில்ல, மறுபடியும் வா வான்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, வேலை கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்தா அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் போனோம் இல்லையா, அப்பயே வேலை கொடுத்துருப்பாரு. அவர் முடிவு பண்ணிட்டாரு வேலை கொடுக்க கூடாதுன்னு. அப்ப நான் எதுக்கு மறுபடியும் போனோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்றாரு. இப்ப அப்பா சொல்றாரு, டே ஒரு வேலை விஷயமா அனுப்புறோம் அப்படின்னா பல முறை போனாதான் கிடைக்கும். எடுத்த எடுப்புலயே ஃபர்ஸ்ட் முயற்சியிலே கிடைக்கும்னு சொல்லிட்டு நினைப்பது வந்து ரொம்ப தவறானது. இப்ப இன்றைய தலைமுறைகள் அப்படிதான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே வெற்றி அடைய முடியுமானா வெற்றி அடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அவர் ஒரு கொட்டேஷன் மாதிரி சொல்லியிருக்காரு, முயற்சி போதாது, விடாமுயற்சி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு செயல் செய்யற அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெற்றி அடையாது கண்டிப்பா தெரியும், யாராலுமே வெற்றி அடைய முடியாது. அப்ப தொடர்ந்து முயற்சி செஞ்சு இருந்தோம்னா கண்டிப்பா வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. புரட்சி சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டுக்கலாம் நீங்களாம். யாராவது சொல்ல முடியுங்களா? சரி, ராமானுஜர். அவர் வந்து ஒரு புரட்சி சாமியார்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லும் போது, அவருடைய குரு கிட்ட போயிட்டு ஒரு நாள் கேட்கிறாரு. அவருடைய குரு பேரு அப்படின்னு பார்க்கும்போது திருக்கோட்டியூர் நம்பி. அவர்கிட்ட போய் கேட்கிறார், ஐயா, நமோ நாராயணா ஒரு மந்திரம் சொல்றாங்களே, இந்த மந்திரத்துக்கான அர்த்தம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. கேட்ட உடனே அவர் சொல்லல, நாளை வா அப்படின்னு சொல்லிட்டார். மறுபடியும் போறாரு, ஐயா அந்த மந்திரத்துக்கான அர்த்தத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது நாளை வா அப்படின்னாரு. அடுத்த நாளும் போறாரு, நாளை வா அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி 18 முறை போயிருக்காரு. 18 முறையும் போய் அவர் பதில் சொன்னாரான்னு பார்த்தா கிடையாது. அப்ப 18 முறை படையெடுக்கும் ஆர்வம் இன்றைய தலைமுறைகளுக்கு இருக்குன்றதான்னு பார்த்தா கொஸ்டின் மார்க் தான். ஆர்வம், ஆவேசம், விடாமுயற்சி இது எல்லாமே இன்றைய தலைமுறைகள் இருக்கான்னு பார்த்தா இல்லை. அப்ப நம்ம அந்த பழைய ஆளுங்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும் அதெல்லாம். சரி, இப்ப 18 முறை போடனே பதிலாக சொல்லிக்கலாம்ல, அப்பவும் சொல்லல. அப்ப பதில் சொல்லாதனால அவர் முயற்சி விட்டாரான்னு பார்த்தா கைவிடல. நெக்ஸ்ட் என்ன செய்யலாம், இவர் பதில் சொல்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்து, சரி என்ன செய்யறேன்னு பாத்தீங்கன்னா முடிவெடுத்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டார். இதை பாக்குறாங்க அந்த திருக்கோட்டியூர் நம்பியுடைய சீடர்கள் எல்லாம் பாக்குறாங்க. உடனே அந்த குரு கிட்ட போய் சொல்றாங்க, ஐயா நீங்க வந்து அவர் வந்து ஒரு மந்திரத்துக்கான அர்த்தம் கேட்டார், நீங்க சொல்லல. இப்ப அவர் வந்து சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் சொல்றாரு. இதே நிலைமை நீடிச்சுது அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு வந்து இறப்பு ஏற்படும். நீங்க அவரை போய் பார்த்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பவும் அவர் என்ன சொல்றாரு, சொன்ன டைலாக் அப்படின்னு பார்க்கும்போது, செத்தால் நாராயணமே போய் கேட்கட்டும், அப்படியும் உயிர் பிழைத்து இருந்தால் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு அமைதியா இருக்கார், போய் பார்க்கல. கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அவரை போய் பார்த்துட்டு என்ன பண்றாரு, அந்த மந்திரத்துக்கான அர்த்தத்தை சொல்றார். அப்ப இன்றைய தலைமுறைகள் இருக்கின்றது எப்படி இருக்காங்க அப்படின்னா, எடுத்த எடுப்புலயே ஃபர்ஸ்ட் முயற்சியிலே வெற்றி அடைய முடியுமானா வெற்றி அடைய முடியாது. தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், அதுவும் விடாமுயற்சி செய்யுங்கள். அப்படி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி என்பது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. மூணாவதா ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லும் போது, தூங்காதே தம்பி தூங்காதே.
நம்ம அதிக நேரம் சண்டே ஆனா தூங்கும்னு நினைக்கிறேன். அப்பவும் தூங்கக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க இதுல. இதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்லியிருக்காங்க. மீன் வந்து ஒரு நண்பர் வந்து படிச்சுட்டே சொல்றார். மீன் கண்ணை திறந்து கொண்டே தூங்குமான்னு சொல்லிட்டு படிச்சிருக்காரு பொழுது அது ஒரு நண்பர்கிட்ட போய் கேட்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அது எனக்கு தெரியாது. ஆனா இன்றைய காலத்தில் மனிதர்கள் எல்லாருமே கண் விழித்துக் கொண்டேதான் தூங்குகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்லியிருக்காங்க. ராமலிங்க அடிகளார் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. இந்த வார்த்தைகளை பாரு. இந்த 3 வார்த்தைகளிலும் முதல் வார்த்தையை மட்டும் எடுங்களேன். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. முதல் வார்த்தையை மட்டும் எடுத்து போட்டீங்கன்னா பதவி என்ற ஒரு வார்த்தை வரும். அப்ப பதவி உனக்கு கிடைக்கும்னா கண் விழிக்க தூங்காம முயற்சி செய்து கொண்டே இருங்கள். கண்டிப்பா உனக்கு ஒரு பெரிய பதவி வந்து வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இன்றைய தலைமுறைகள் பார்த்தீங்கன்னா அதிக நேரம் தூங்கிய நேரத்தை கழிக்கின்றனர். சில பேர் சொல்லியிருப்பாங்க 7 மணி வரைக்கும் தூங்கினா எருமைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திரிக்கணும். சண்டே கூட காலையில கண் விழிக்கிறது மட்டும் கண் விழித்தல் கிடையாது. எப்பவுமே விழிப்போடு இருங்கள். அப்பதான் உங்களை நோக்கி பதவி வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் காலைல எழுந்திரிச்சிட்டு சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அது கண் விழிப்பு கிடையாது. எந்த ஒரு செயல் செய்தாலும் நீங்க ஒரு பதவிக்கு போறீங்க, ஒரு வேலையில செய்றீங்கன்னா அந்த வேலையில நல்ல தவறு இல்லாம செய்யறதுக்கான முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய பதவி கிடைச்சி அதுல ஒரு வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் 4ஆவதா ஒரு டாபிக். இன்றைய இளைஞர்களிடம் இல்லாத மை. அதுனா மைன்னு தெரியல. நானும் மைனா கண்மை அப்படின்னு தான் சொல்லிட்டு நினைச்சேன். இதுல படிக்கும் போதுதான் தெரியுது இன்றைய தலைமுறைகளிடம் இருக்கின்ற உன்னதமான மை அப்படின்னு சொல்லும் போது திறமை. நிறைய திறமைகள் இருக்குன்றாங்க இந்த காலகட்டத்துல எல்லாம் தலைமுறைகளுக்கும் இருக்கின்ற எல்லாம் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு. ஆனா இல்லாத மை அப்படின்னா இன்னாத மைன்னு சொல்லலாம். உண்மை. இங்க வந்து இருக்கிற ஸ்டாஃப் வந்து உண்மை அப்படின்னு சொல்றாங்க. பொறுமை. பரவாயில்ல, அவங்களுக்கு கை தட்டலாம். உண்மை அதுதான். இன்றைய தலைமுறைகள் வந்து ஒரு சின்ன விஷயத்தை கூட வந்து எதையும் பொறுமையா கேட்கிற நிலைமையில இல்லை. பிடிவாதம் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க என்ன சொல்றது நானா கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இப்படிதான் இருக்காங்க. அப்ப அந்த பொறுமையை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லும் போது பொறுமை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு செயல் செய்யும் போதும் அதுல தவறு ஏற்படாமல் செய்யும் போது கண்டிப்பா நீங்க அந்த பதிவுல முயற்சி செஞ்சு இன்னும் மேலும் உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல சில எடுத்துக்காட்டெல்லாம் சொல்றாங்க, ஸ்டோரியும் சொல்றாங்க. இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போறோம் அப்படின்னா வந்து அங்க மெனு கார்டு பார்த்துட்டு நம்ம ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்னா அது வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன்னா உங்களால சாப்பிட முடியாது. பஸ்ஸுக்கு போறீங்க, ட்ரெயினுக்கு போறீங்க அப்படின்னா வந்து பஸ் வருதுன்னா வெயிட் பண்ணி தான் பஸ் ஏற முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க பர்சனலா கார்ல போகலாம், பைக்ல போகலாம். அந்த வெயிட் பண்ணுகிற பொறுமை கூட இன்றைய தலைமுறைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த ஸ்டோரி எதுல இருந்து சொல்லியிருக்காங்கன்னா தெனாலிராமன் கதை அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து எடுத்திருக்காங்க. பஞ்சதந்திர கதைகள் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு குரங்கு கதை அவங்க கூட தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் படிச்சுதான் ஷேர் பண்றேன். ஒரு குரங்கு வந்து ஒரு தோட்டம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது. ஏன் அப்படின்னா நம்ம ஏன் வெளியில போயிட்டு வந்து நிறைய பழங்கள் கனிகளுக்கெல்லாம் அலையணும். நம்மளே ஒரு தோட்டம் அமைச்சோம் அப்படின்னா வந்து இங்க இருக்கிற கனிகள் பழங்கள்லாம் பறிச்சு நம்மளே சாப்பிடலாம், யாருக்காவது உதவியும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது. அதுக்காக தோட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. விதெல்லாம் வாங்கிட்டு வந்து நட்டுடுச்சு. அதுக்கு தேவையான தண்ணி எல்லாம் ஊத்துது. காலையிலயும் ஒரு 10 குடம் தண்ணி எடுத்து ஊத்துது, ஈவினிங்கும் ஒரு 10 குடத்து தண்ணி எடுத்து ஊத்துது. இப்படியே தொடர்ந்து கொஞ்ச நாள் செய்யுது. செஞ்சு பார்க்குது, பார்த்தா ஒரு விதை கூட முளைச்சு வரல. அதுக்கு ஒரே வருத்தம். என்னடா அது, நம்ம ஒரு தோட்டம் ஆரம்பிச்சு பழம்லாம் அங்கேயே வந்து பராமரிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு மற்றவங்களுக்கு உதவியும் செய்யலாம்னு சொல்லிட்டு நினைச்சா ஒரு செடி கூட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டு அங்க
ஒரு மூத்த குரங்கு கிட்ட போய் கேக்குது, ஐயா இந்த மாதிரி நான் ஒரு தோட்டம் நட்டேன், ஒரு செடி கூட வரல ஐயா, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன் வரலன்னு சொல்லிட்டு எனக்கு என்னன்னே தெரியல, ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு அவர் கேட்டுட்டு சொல்றார், ஒருவேளை நீ தண்ணி ஊத்தலையோ அதெல்லாம் செடி வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கு அந்த குரங்கு சொல்லுது, இல்ல இல்ல ஐயா, நான் காலையில 10 குடம் தண்ணி ஊத்துனேன், ஈவினிங்கும் 10 குடம் தண்ணி ஊத்துனேன், ஆனா ஒரு செடி கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப உடனே அவர் சொன்னாரு, அப்ப அளவுக்கு அதிகமான தண்ணி ஊத்திட்டு போலகுது, செடி அந்த விதையெல்லாம் அழுகி போயிருக்கு, அதான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது சொன்ன உடனே அந்த குரங்கு திருப்பி சொல்லுது, இல்ல இல்ல எனக்கு கண்டிப்பா தெரியும், ஒரு விதை கூட அழுகவே இல்லை. அப்ப உனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் அந்த குரங்கு சொல்லுது, நான் தான் அந்த விதையை தினமும் தோண்டி தோண்டி பாக்குறேன், அது முளைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு சொல்லிச்சு. இது கதை தான், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா உண்மையை பாருங்க, விதை நட்டுருக்கோம் அப்படின்னா அது முளைச்சு வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாகும், பொறுமையா இருக்கணும். தினமும் தோண்டி தோண்டி பார்த்தா அந்த விதை கிடைக்குமா, முளைச்சு வருமான்னு பார்த்தா முளைச்சு வராது. அப்ப இன்றைய தலைமுறைகளிடம் பொறுமை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பொறுமை இருந்தால் பெரிய சாதனை எல்லாம் படைக்கலாம், வாழ்க்கையில வெற்றி என்பது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் 5வது டாபிக் அப்படின்னு சொல்லும் போது, முன்னேற்றத்தின் மூல மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. நான் முன்னேறணும்னு நினைக்கிறேன், நான் ரொம்ப ஆர்வமா தான் இருக்கேன், ஆனா எனக்கு யாரும் சொல்லி தரத்துக்கு ஆள் இல்லை, யாராவது கத்துக் கொடுத்தாதான் நான் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு இந்த கதையில சொல்லிக்கிற என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னா, நீங்க முன்னேற வேண்டும் என்றால் யாரும் உங்களுக்கு எதையும் கற்றுத்தர முடியாது, நீங்களாக தான் கற்றுக்கொள்ள வேண்டும். பசி எடுக்குதுன்னா சாப்பிடுறீங்க, யார் சொல்லி சாப்பிடுறீங்க, நான் சொல்லியா நீங்க சாப்பிடுறீங்க? பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு வேணா எடுத்து சாப்பிடுறீங்கல்ல, சாப்பிடும் போது யார்கிட்டயாவது பர்மிஷன் கேட்டுனா சாப்பிடுறோம் கிடையாது. அது போல கத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டா நீங்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கத்துக்க முடியும். அதுக்கான ஆர்வத்தை நம்ம தான் உருவாக்கணும், நீங்க தான் உருவாக்கிக்கணும். உங்களுக்கு தெரியலையா, தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேட்டு கத்துக்கிறது நம்முடைய கடமை. அப்போ யாரும் உங்களுக்கு கற்றுத்தர முடியாது, நீங்களாதான் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நீங்களாக கற்றுக்கொள்ளுங்கள், இதுதான் முன்னேற்றத்தின் மூல மந்திரம். தெரியல அப்படின்னா தெரியலன்னு சொல்லிட்டு யார்கிட்டயாவது போய் தெரிஞ்சவங்க கிட்ட போய் கத்துக்கணும். எனக்கு தெரியல உட்காந்த இடத்துல இருந்தே உன்னை தேடி வருமானு பார்த்தா எதுவுமே வராது, இருக்கிற இடத்த தேடி நம்ம தான் போகணும், அப்பதான் கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல ஒரு சின்னதா ஒரு ஸ்டோரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நடன ஆசிரியரோ பாட ஆசிரியரோ எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் சொல்லித்தரோம். அப்படி சொல்லி தரும் போது ஒரு 10 பேருக்கு சொல்லித்தர அப்படின்னா அந்த 10 பேருமே வாழ்க்கையில ஜொலிக்கிறாங்களான்னு பார்த்தா கிடையாது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, யார் உள் வாங்குகின்றார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைக்கின்றனர், ஜொலிக்கின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதையில இருந்து ஒரு தாட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உள்வாங்கும் திறனை விட வெளிக்காட்டும் திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள், வெற்றி என்பது நிச்சயம். வெறும் உள்வாங்கினா மட்டும் வெளிக்காட்டினா மட்டும் போதாது, உள்வாங்குற திறனை வளர்த்துக்கணும் அப்படின்னா உனக்கு எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும், அப்பதான் நீ என்ன பண்ண முடியும், வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 6வது டாபிக், என்ன படிக்கலாம், எப்படி ஜெயிக்கலாம். இதுல ஒரு சின்ன குழந்தைகிட்ட நம்ம வீட்லயே நிறைய குழந்தைகள் இருக்காங்க, நிறைய குழந்தைகளை கூட நம்ம பழகுறோம். புக்கு கொடுத்தா என்ன சொல்றோம் நம்ம, எங்க வீட்டுல என் பையன் கிட்ட புக்கு கொடுக்குறேன், புக்கு பத்திரமா பார்த்துடா, கிழிக்காதடா அப்படின்னு சொல்றேன், படி எழுதுன்னு சொல்றோம் இல்லையா. இதுல ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன குழந்தைகிட்ட புத்தகம் கொடுக்குறேன் அப்படின்னா பாப்பறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குழந்தைகளை பத்திரமா இருங்க, வீட்டுல விட்டுட்டு வரேன்னு வச்சுக்கோ, சப்போஸ் வீட்டுல யாரும் பார்த்துக்கல, குழந்தைகளை பத்திரமா இருங்க, புத்தகங்களை கிழிக்காதீங்க அப்படின்னு சொல்றோம். இதே ஒரு நபர் கவிக்கோ அப்துல் ரகுமான் என்பவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, புத்தகங்களை பத்திரமாக இருங்கள், குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இதுல அடுத்ததான் ஒரு ஸ்டோரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்றைய சிலருக்கு படிப்பதா படிக்காம இருப்பதே சில பேர் கேள்வியா இருக்கான். அப்ப அவர் சொல்றாரு, படிக்கலாமா வானாவான்னு முடிவு எடுக்காதீங்க, கண்டிப்பா வாழ்க்கையில் எல்லாருமே படிக்கணும்,
அதுல ஃபர்ஸ்ட் என்ன படிக்கணும் அப்படின்னா உங்க பாடத்தை படிங்க. அப்பதான் டீச்சர்களுக்கு நல்ல பேர் வாங்க முடியும், நல்ல மார்க் வாங்க முடியும். டீச்சர் உன்னை பாராட்டி பேசுவாங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா சொல்லியும் தருவாங்க. பாடத்தை படிச்ச பிறகு வாழ்க்கை பாடத்தை படிங்க. படித்து கொண்டே இருங்க கடைசி வரைக்கும். படிப்புக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. சாகும் வரை படிக்கலாம். அப்படி அந்த வாழ்க்கை பாடத்தை படிக்க படிக்க வெற்றி என்பது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து தமிழ் தாத்தா உங்களுக்கு தெரியும், ஊவேசா, நிறைய தமிழுக்காக பாடுபட்டவர். அவர் வந்து படிக்கும் போது கேட்கிறார், அவருடைய தோற்றம் சின்ன வயசுல அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குடும்பி போட்டிருப்பாருங்களாம், ஒரு கடுக்கா காதுல ஒரு கடுக்கன் போட்டிருப்பாருங்க, ஒரு பட்டையை தீட்டிருப்பார். ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிச்ச உடனே நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்ப தலைவருக்கு கொடுக்க எல்லாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்கிறார். அப்ப இருக்கிற குடும்ப தலைவர்கள் சொல்றாங்க, ஒருத்தர் பெரிய தலைவர் சொல்றார், சமஸ்கிருதம் படி அப்படின்னு சொல்றாரு. அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ் படி அப்படின்னு சொல்றாரு. சமஸ்கிருதம் படிச்சா மேலே போனா நல்லா இருக்கலாம் அப்படின்றாங்க. இங்கிலீஷ் படிச்சுன்னா உலகத்துல எங்க போனாலும் நல்லா இருக்கலாம் அப்படின்றாங்க. உடனே அவர் சொன்னார், உன்னுடைய விருப்பம் என்னப்பா, இதுல நீ ரெண்டு சொல்லிட்டாங்க, ஒண்ணு சமஸ்கிருதம் படி, ஒன்னு இங்கிலீஷ் படி. சமஸ்கிருதம் படிச்சா மேல போனாலும் மகிழ்ச்சியா இருக்கலாம், ஆங்கிலம் படித்தீங்கள் என்றால் இந்த உலகத்துல நீ எங்க போனாலும் மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ரெண்டுல நீ எதை படிக்க போறேன்னு சொல்லுப்பான்னு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தாத்தா கிட்ட கேட்கறாங்க. சின்ன குழந்தையா ஸ்கூல் முடிச்சுட்டு உடனே அடுத்து கேட்கும்போது அவர் சொல்றார், சாமிநாதன், தமிழ் படிக்க போறேன் சொல்லிட்டு சொல்றாரு. என்னடா நாங்க சமஸ்கிருதம் படின்னு சொல்றோம், இங்கிலீஷ் படின்னு சொல்றோம், தமிழ் படிக்க போறேன்னு சொல்றியே அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. நீங்க சொன்னீங்க சமஸ்கிருதம் படிச்சா மேல போனா நல்லா இருக்கணும், நான் ஏன் மேல போகணும்னு ஆசைப்படுறீங்க? தமிழ் ஆங்கிலம் படித்தா வந்து உலகத்தில் எங்க போனாலும் நல்லா இருக்கலாம்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்க. தமிழ் படிச்சா நான் எப்பவுமே நல்லா இருப்பேன், எங்க இருந்தாலும் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தமிழ் படிச்சாரு. தமிழுக்காக நிறைய பாடுபட்டிருக்காரு, பெரிய சாதனையும் செஞ்சிருக்காரு. அப்போ இந்த இந்த கதையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ் படின்னு சொல்லிட்டு நான் உங்களை யாரும் கட்டாயப்படுத்தல, உனக்கு எது விருப்பமோ அதை படி, அதுல நீ வெற்றி அடைய முடியும். இப்போ ஊவேசா அவர்களுக்கு வந்து தமிழ் படிக்கணும்னு ஆர்வம் இருந்திருக்கு, அதுல சாதனை படைச்சிருக்காரு. அது போல ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு தலைமுறைகளும் ஒரு ஆசையும், அந்த மாணவனுக்கு என்ன விருப்பமோ அதை படிப்பதற்கு ஊக்கப்படுத்துங்கள், அவனுக்கு வெற்றி என்பது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆர்வமே இல்லாத ஒரு படிப்பை வந்து திணிச்சோம் அப்படின்னா வந்து வெற்றி கிடைப்பது ஒரு கேள்விக்குறிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 7வது அப்படின்னு பார்க்கும்போது, நம்பர் 1 நம்பர் 2 நம்ம எதுல இருக்க ஆசைப்படுறோம்? ஆன்லைன்ல இருக்கிறவங்க சொல்லலாம், ஆடியன்ஸ் வாழ்க்கையில நம்பர் 1 ஆக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, நம்பர் 2 ஆக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நம்பர் 1 தான் மேம். நம்பர் 1. ஓகே. உலகத்திலேயே மிக மிக அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லும்போது யாருன்னு கேட்டா, எல்லா சகல வசதிகளும் இருக்கிற ஒரு நபர் தான் வந்து ஒரு அதிர்ஷ்டசாலி. ஏன்னா அவருக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைக்குது, எல்லா சலுகையும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப உலகத்துல யாராவது அப்படி இருக்காங்களா, எல்லா வசதிகளும் சகல வசதியோட வாய்ப்புகளோடு இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி ஒருத்தர் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கதையில சொன்னதை நான் படிச்சு சொல்றேன், நான் பர்சனலா எதையும் சொல்லல. அப்படின்னா அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுல கொடுத்துக்கிற ஸ்டோரியில பாத்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கின்ற துணை ஜனாதிபதி தான் அவர். அவரை பத்தி ஒரு சின்ன ஜோக்கே இங்க இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கதையில கொடுத்த ஜோக்கு என்ன, எப்படி அவர் ஜாலியா இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, அவரு அவளுக்காக பெரிய பெரிய பதவி அப்படின்னா எல்லா வசதியும் கொடுப்பாங்க இல்லையா, அரசாங்கமே சலுகைகளும் நிறைய இருக்கு. இப்ப அவருடைய வேலை அப்படின்னு பார்க்கும்போது துணை ஜனாதிபதி. தூங்குனாரு அப்படின்னா வீடு வசதி, எல்லா விதமான வசதி அவரை தேடி வரும். நான் சும்மா எக்ஸாம்பிள் வீடு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அவர் காலையில பெட் விட்டு எழுந்துட்டாரு அப்படின்னா அங்க கேட்பாங்களாம் ஒரு நபர், ஐயா சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம். அவர் ஆம் என்று பதில் சொன்னால் சொன்ன உடனே மறுபடியும் என்ன பண்ணுவார், பெட்ஷீட் கொடுத்துங்குவார்.
இல்லைன்னு சொன்னாதான் அடுத்த ஸ்டெப் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா உடனே அவர் பெட்ஷீட் ஈத்து போட்டு தூங்குவாராம். இந்த மாதிரி வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும்? ஆனா அவர் நம்பர் 2ல இருக்காரு. இப்ப சொல்லுங்க, நம்பர் 2ல இருக்கவங்களுக்குள்ள நம்பர் 1ல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? 2 தான் சொல்றீங்க. சரி, அடுத்துதான் நம்பர் 2. இதுல யாரு நம்பர் 1? இவர் தான். நம்பர் 2 தான் துணை ஜனாதிபதி. நம்பர் 1 யாருன்னா ஜனாதிபதி. நம்பர் 1ல இருக்கணும் அப்படின்னா பல விதமான கஷ்டங்கள், நிறைய விமர்சனங்கள் அதிகமா இருக்கும். உன்னை பத்தி பொறாமையை பேசுவாங்க. பதவி மட்டும்தான் உனக்கு, மீதி எல்லாமே எதுவுமே உனக்கு கிடையாது. பொறுப்புகள் அதிகமா இருக்கும். எந்த செயல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி செய்யணும். அந்த செயல்ல வெற்றி அடையணும். நிறைய கடமைகள். ஒரு பதவின்னு அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா அந்த பதவிக்கான நிறைய பொறுப்புகள் இருக்கும். அந்த பொறுப்பெல்லாம் செய்ய வேண்டியது அவருடைய கடமை. ஆனா துணை ஜனாதிபதிக்கு எதுவுமே கிடையாது. அது ஜாலியாக கிடையாது. அப்போ வாழ்க்கையில முன்னேறன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கஷ்டங்கள் வரதான் செய்யும். எனக்கு கஷ்டமானா நம்பர் 2வா இருக்கணும் அப்படின்னா ஜாலியா இருக்கலாம், அனுபவிக்கலாம். ஆனா எதையுமே கற்றுக்கொள்ள முடியுமான்னு பார்த்தா கற்றுக்கொள்ள முடியாது. அப்போ வாழ்க்கையில கஷ்டங்களை பொறுத்து கொள்ளுங்கள். நல்லா உழைக்கணும், விடாமுயற்சி வேணும், பொறுமையாகவும் இருக்கணும், நிதானமாகவும் இருந்து பல விதமான சாதனைகளை செய்யணும் என்பது நம்பர் 1ஆ இருக்க ஆசைப்படுங்கள். கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் நம்மளுக்கு வயசு ஆக ஆக வந்துடும். கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். அதனால சகல வசதியோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2க்கு போனீங்க அப்படின்னா அது உன்னுடைய முன்னேற்றத்துக்கு வழி வகுக்குமான்னு பார்த்தா வழி வகுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது 8வது ஒரு டாபிக். சின்ன சின்ன விதிதான் பெரிய பெரிய விருட்சமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு குழந்தை உருவாகுது அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு புள்ளி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த குழந்தை வயிற்றுல ஒரு 10 மாசம் உருவாகி அதுக்கப்புறம் அது வெளியில வந்து ஒரு பெரிய ஆளாவே மாறுகின்றது. ஒரு சின்ன புள்ளி தான் ஒரு பெரிய விருட்சமா அடைஞ்சிருக்கு. இப்போ தாஜ்மஹால் எடுத்துக்க. சில பேர் நினைக்கிறாங்களாம் என்ன அப்படின்னா நான் பெரிய பெரிய சாதனையெல்லாம் படைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கான ஒரு ஸ்டெப்பு கூட எடுக்கிறது இல்லை. என்னன்னு கேட்டா அதுக்கான நேரம் வரல அப்படின்னு சொல்லிட்டு காரணம். நான் பெரிய சாதனை படைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டி, அதுக்கான முயற்சி செய்யலான்னு பார்த்தா கேட்கல. என்ன காரணம்பா, ஏன்பா எடுக்கல? இது மாதிரி நீங்க சொன்னீங்களே, ஏன்பா முயற்சி செய்யல கேட்டா அதுக்கான நேரம் காலம்னா வரணும்பா, அப்பதான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வரத்துக்குள்ள நம்ம போய் சேர்ந்துரும் நினைக்கிறேன். அப்போ ஒரு செயல் நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தொடங்குங்க. எடுத்த உடனே நான் பெரிய சாதனை தான் படைப்பேன், எடுத்த உடனே பெரிய வெற்றி தான் போ அப்படின்னா முடியாது. தோல்வி வரதான் செய்யும். ஒரு செயல் செய்யும் போது ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் அது பெரிய ஒரு ஆலமரமா மாறும். முன்னாடி ஒரு ஆலமரம் இருக்கு நம்ம ஸ்கூலுக்கு முன்னாடி. எடுத்த உடனே இப்படி ஒரு பெரிய மரமா வளர்ந்துச்சான்னு பார்த்தா கிடையாது. சின்ன மரமா தான் இருந்திருக்கும், செடியா இருந்திருக்கும். அது வளர்ந்துதான் இவ்வளவு பெரிய ஆலமரமா இருக்கு. ஒரு தாஜ்மஹால் எடுத்துக்கங்க, ஒரு கல் வச்சிருப்பாங்க. இப்ப கோவில் எடுத்துக்கங்க, தஞ்சை பெரிய கோவில். எடுத்த உடனே கோவிலா உருவாயிடுச்சா? கிடையாது. ஸ்டார்ட் பண்ணதுனால்தான் அது உருவாயிருக்கு. உலக சாதனை வரலாறுல வந்திருக்குது. எதையுமே ஸ்டார்டே பண்ணாம நான் பெரிய சாதனை படைப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு முட்டாள்தனம். கவிதை எழுதுறாங்க இல்லையா? வரி வரியா எழுதுனாதான் கவிதை. அடியடியா அடியடியா எழுதுனாதான் கவிதை. நான் அடியை எடுத்து வைக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி கவிதை உருவாகும்? வரி வரியா எழுதினாதான் கட்டுரை. நான் எழுதவே மாட்டேன்னு சொன்னா கட்டுரை உருவாகுமானா? உருவாகாது. இப்போ எந்த ஒரு செயலை செய்தாலும் அடி எடுத்து வையுங்கள். அந்த அடிதான், முதல் அடிதான் உன்னுடைய வாழ்க்கையை வெற்றி அடைய செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 9வது டாபிக். வெற்றிக்கு சுலபமான வழியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வாழ்க்கையில வெற்றி அடைனா ஒரு நண்பர் ஒருத்தர்கிட்ட போய் கேட்கிறாரு, ஐயா வாழ்க்கையில வெற்றி அடைறதுக்கு ஒரு சுலபமான வழியை சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரும் சொன்னார் A = X + Y + Z அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு ஒரே குழப்பம். என்ன வெற்றி அடைத்துக்கு வழியை கேட்டா மேக்ஸ் மாதிரி ஃபார்முலா சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒன்னும் புரியல சார், எனக்கு விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. A என்பது வெற்றி. சரி. X
கடின உழைப்பு. ஓய்னா என்ன அப்படின்னு சொல்லும் போது உண்மைத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அமைதியா இருந்துட்டாரு அவரு. நெக்ஸ்ட் அந்த நண்பர் கேட்கிறாரு, ஐயா என்ன ஒரு வாழ்க்கையில வெற்றி இடத்துக்கு வழி கேட்டா ஃபார்முலா மாதிரி ஒண்ணு சொன்னீங்க. சரி அது விளக்கம் எனக்கு புரியலன்னு கேட்டா விளக்கம் சொன்னீங்க. ஏக்கு சொன்னீங்க, எக்ஸ் சொன்னீங்க, ஒய் சொன்னீங்க. இசட்னா எதுவுமே சொல்லவே இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கிறாரு. வாயை மூடிக்கொண்டு அமைதியா இருக்கணும். வாழ்க்கையில ஒரு சாதனை நீங்க படைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பேச்சு குறைங்க, செயல் அதிகமா செய்யுங்க. வெற்றி என்பது நிச்சயம். இதுல இன்னொரு கதையும் சொல்லியிருக்காரு. ரைட் சகோதரர்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வில்ஃபர் ரைட், ஆல்ஃபர் ரைட் அப்படின்னு. அவர்கிட்ட போயிட்டு ஒரு கம்பெனில இருந்து ஒரு கேட்குறாங்க, ஐயா நீங்க வந்து எங்களுடைய கம்பெனிக்கு வரணும், நீங்க வந்து பெரிய சாதனை படிச்சுக்கிறீங்க, விமானத்தையே கண்டுபிடிச்சிக்கிறீங்க. இதை கண்டுபிடிச்சதுல நீங்க எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிங்க, என்னென்ன கடினங்கள்லாம் இருந்தது, உங்களுடைய வெற்றிக்கான வழிமுறைகளை எங்களுக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க கம்பெனி ஊழியர்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அந்த 2 பேருமே சொல்றாங்க, எங்களுக்கெல்லாம் அதிகமா பேச வராதுப்பா, எங்க விடுங்க, நான் வரமாட்டேன்னு சொல்றாரு. ஆனாலும் அதை அவர் வந்து விடுற மாதிரி இல்லை. அவரு உடனே ஐயா கண்டிப்பா நீங்க வந்தே ஆகணும், நாங்க சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. போறாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஸ்டாஃப் உட்காந்துருக்க மாதிரி அங்கேயும் ஸ்டாஃப் உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு ஸ்டேஜ்ல இந்த லேப்டாப் கொடுத்துற மாதிரி நீங்க அங்க ஒரு சேர் போட்டு மைக்கு கொடுத்துட்டாங்க, பேசுங்க அப்படின்னு. அண்ணன் ஏஞ்சி போனாரு, கீழே உட்காந்துருந்து மேல ஸ்டேஜுக்கு போறாரு. அண்ணன் மைக் எடுத்தாரு, பேசுறாரு. என்ன பேசிருப்பாரு, வெற்றிக்கான முயற்சிகள்லாம் சொல்லுங்க, நீங்க எப்படி வெற்றி அடைஞ்சீங்கன்னு சொல்லிட்டு சொல்லத்துக்கான ஸ்டெப் எல்லாம் என்ன பண்ணீங்க, என்ன கஷ்டங்கள்லாம் இருந்தது அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு தான் அவங்க கேட்டது. அவர் மைக் எடுத்த உடனே சொன்னாரு, எனக்கு ஒன்றும் பேச தெரியாது, என் தம்பி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டார். நெக்ஸ்ட் அங்கிற ஸ்டாஃப் எல்லாரும் வந்து சரி தம்பி வந்து பேசுவார்னு சொல்லிட்டு அவளோட வந்து வெயிட் பண்றாங்க. தம்பி ஏஞ்சி வந்தார். தம்பி ஏஞ்சி வந்ததும் மைக் எடுத்தாரு. மைக் எடுத்தோடனே எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு ஆசைப்பட்டாங்க நினைக்கிறேன். அவர் சொன்னார், நான் பேச வேண்டிய அனைத்தையும் என் அண்ணன் பேசிவிட்டார், நான் பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இது கதையா இருக்கலாம், ஆனா அவங்க பாருங்க பேசுவதற்கு கூட நேரத்தை ஒதுக்கல. வெற்றி அடைஞ்சாங்கன்னா சும்மா இல்ல, கடினமா உழைச்சிருக்காங்க. அந்த கடின உழைப்பு தான் அவங்க வெற்றிக்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பல பேர் பேசி பேசியே சொல்லுவாங்களே, தூங்கி தூங்கியே நேரத்தை கழிக்கிறாங்கன்னு. சில பேர் பேசி பேசியே நேரத்தை கழிக்கிறாங்க. பேச்சை குறைச்சும் என்றால் வெற்றி என்பது நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா இந்த புக்ல கொடுத்து நான் 10வது டாபிக்கா நான் பேச போறேன் அப்படின்னா, இந்த புத்தகத்துல கொடுத்த 51வது டாபிக் என்பது வெற்றி நிச்சயம். இந்த வெற்றியை அடையணும் அப்படின்னா இவர் சொல்றாரு, இந்த கதையில சொன்னது இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காரு. இந்த 50 கதைகள் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, நான் 10 கதை தான் சொல்லியிருக்கேன், 9 கதை தான் சொல்லியிருக்கேன். இந்த புத்தகத்துல 50 கதை சொல்லியிருக்காங்க. 51வது தலைப்புல வெற்றி நிச்சயம் தலைப்பு கொடுத்துருக்காங்க. நான் 50 கதை சொன்னேன் இல்லையா, அந்த 50 கதைங்க நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லும் போது, திறமை வேணும், உழைப்பு வேணும், விடாமுயற்சி வேணும், தன்னம்பிக்கை வேணும், ஆளுமை வேணும், முக்கியமா பொறுமை வேணும். எடுத்துக்கொண்டு வெற்றி அடைய முடியாது. இது எல்லாமே இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற முடியும். பேச வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ மேம். வேற யாராச்சும் ஆன்லைன்ல யாராச்சும் கமெண்ட் சொல்றீங்களா? குட் ஈவினிங், நான் உத்தரமேசில இருந்து ரமேஷ் டிஆர். கேக்குது சார். மேம், உண்மையிலேயே இந்த ஹாஃப் அன் அவர் நாங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தோம். அவ்வளோ பொறுமையா, அவ்வளோ அழகா, நல்லா தெளிவாக சொன்னீங்க. ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே உண்மையானது, ரொம்ப வேல்யூபிளானது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலேயும் அந்த அண்ணன் தம்பியோட கான்வர்சேஷன் அதுவாக இருக்கட்டும், லைஃபோட ஃபார்முலா, அந்த இசட்
ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுமே எக்ஸ்பிளைன் பண்ணி அவ்வளோ அழகா சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது, யூஸ்ஃபுல்லா இருந்தது. சூப்பர் மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு புக் ரிவ்யூல வந்து ஸ்டோரி சொன்ன விதம் ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப நிறுத்தி நிதானமா பொறுமையா சொன்னாங்க லக்ஷ்மி மிஸ். நிறைய கருத்துக்களை எளிமையா நமக்கு புரியுற மாதிரி எடுத்து சொன்னாங்க. இன்னும் முக்கியமான விஷயம், இளைய தலைமுறையினருக்கு வந்து பொறுமை வேணும். அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பெரியவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னு சொன்னது ரொம்பவே நல்லா இருந்தது. தேங்க்யூ மிஸ், நல்லா இருந்தது. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆக்சுவலி சுகிசிவமையா வந்து 51 கதை சொன்னாங்க. ஆனா அதுல வந்து செலக்டடா ஒரு 9 கதைகள் வந்து நம்ம பிஎல் வந்து ரொம்ப அழகா ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு ரத்தினம் மாதிரி நவரத்தினங்களை அழகா இது பண்ணி அது ஒரு மாலையா கோத்து வெற்றின் ரகசியமா ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். அது வந்து ஒவ்வொன்று ரொம்ப எளிமையா இருந்தாலும் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப வேல்யூபிளா, நான் சொன்ன மாதிரி அந்த வேல்யூபிளா இருந்தது. தேங்க்யூ சார் மிஸ், ரொம்ப நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுலட்சுமி. நான் ட்ரெயினர்ல ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். மிஸ் பொறுமையா இருக்கணும், தன்னடக்கத்தோட இருக்கணும், விடாமுயற்சி வேணும் அப்படின்னு நிறைய இது சொன்னாங்க. மிஸ் இவ்வளவு பொறுமையா சொல்லும் போது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் இவ்வளவு பொறுமையா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு மிஸ். நானும் இது வரைக்கும் அதுதான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், பொறுமையா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என் லைஃப்ல நிறைய நல்லது நடந்திருக்கு. தேங்க்யூ மிஸ். மிஸ் வந்து எல்லா விஷயத்தையுமே ரொம்ப பொறுமையா புரியுற மாதிரி எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அவங்க சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து இப்ப கேட்டது, வெற்றி பெறணும் அப்படின்னா ரொம்ப பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். இங்கிலீஷ்ல ஒரு கோட் சொல்லுவாங்க, லெட் யுவர் சக்சஸ் மேக் நாய்ஸ். ஐ ரிப்பீட் இட், லெட் யுவர் சக்சஸ் மேக் நாய்ஸ். உன்னுடைய வெற்றி தான் வந்து சத்தம் போடணும். சத்தம் போடணும் சென்ஸ் உன்னுடைய வெற்றியை பத்தி தான் வந்து எல்லாரும் பேசுமே தவிர்த்துட்டு நம்மளுடைய பேச்சை வந்து நம்ம குறைச்சிக்கணும். நம்ம பேச்சை குறைச்சிட்டு வேலை செயல்ல மும்முரமா இருந்தாலே வந்து நம்மளுடைய வெற்றியை நம்ம வந்து காணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ மிஸ். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, பொறுமை, உழைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க, மற்றவங்க சொல்றதை கேட்கணும் அப்படின்னு. இப்போ நம்மளை யாருக்காச்சும் பிடிக்கல அப்படின்னா அவங்க சொல்ற நல்ல விஷயமும் நம்ம எடுத்துக்க மாட்டோம், கெட்ட விஷயமும் எடுத்துக்க மாட்டோம். ஸோ அவங்க சொல்ற நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும், நம்மளை பிடிக்காதவங்களா இருந்தாலுமே. அப்புறம் ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தீங்க, ஒரு விதையை வந்து போட்டு டெய்லியும் தோண்டி தோண்டி பார்த்தா அது முளைக்காது. ஸோ பொறுமையா இருக்கணும். ஸோ அது வந்து நார்மலான ஸ்டோரி தான், ஆனால் அதில் நிறைய மீனிங் இருக்கு. டெய்லி எடுத்து எடுத்து பார்த்தா அது எப்படி முளைக்கும். ஸோ அது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு மேம் அந்த ஸ்டோரி. ஸோ நிறைய ஸ்டோரி சொல்லியிருந்தீங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக, போர் அடிக்காமல் கொண்டு போனீங்க கிளாஸ். ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். தேங்க்யூ மேம்.